இருக்கு. கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணுங்க गाइस. போர் அடிக்குது. நாட் இன்ட்ரஸ்டட். பிளாக். செல்லு கேமரா செல்லு கொடுங்க. போட்டோ அடிச்சு காட்டு எப்படி நடந்து போவான் பாருங்க. அவளை இவன் ஒரு ட்ரெஸ் கிஸ் அவனோட பின்னோட்டம் இவன் எப்படி வந்தா எப்படி போறாங்க பிடிச்சி உடனே உங்கள்ட்ட நான் காட்டுறேன். வீடியோ போட்டா நான் வந்து சாப்பிடுவோம்ல. ஆமாதான் ஆமாதான். உன் பேர் சக்தி தானே? சக்தி இல்ல? என்கிட்ட ஒரு பையன் இருக்கான் சக்தின்னு, உன்ன மாதிரியே இருப்பான் டிட்டோ. எக்ஸ்ப்ளோர் மாமா EXPLOREMA ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா. ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். போமா நம்ம இப்போ அங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஜங்ஷனில் இருக்கோம். பிரியாணினா இப்போ ஃபுல்லாக ஃபேமஸ் அண்ணா நகர் தான் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு பிரியாணி ஸ்பாட் வந்து ரிவ்யூ பண்ணாலும் அண்ணா நகர் அந்த மெயின் ரோட்டில் வந்து ரவுண்டானா டுவர்ட்ஸ் திருமங்கலம் மெயின் ரோட்டில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னு வைங்களேன், மினிமம் ஒரு 35 நாளாவது உங்களுக்கு தேவைப்படும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்தோன்னா 35 டேஸாவது தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ பிரியாணி ஸ்பாட் இருக்குது. நான் சொல்கிறது வெறும் பிரியாணி மட்டும். அது இல்லாமல் இன்னும் வேறு ஏதோ இந்த கன்ஃபெக்ஷனரிஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸு ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஐட்டம் ப்ரௌனி அது இதுன்னு எதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணால் கன்ஃபார்மாக அண்ணாநகர் நீங்கள் சுற்றி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக மோர் தென் 150 டேஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டானா தாண்டி நெக்ஸ்ட் சிக்னலில் வந்து ப்ளூ ஸ்டார் சிக்னல் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பிரியாணி ஸ்பாட்டில் வந்து ஒரே டமால் சவுண்டு கேட்டுருந்தது. பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தோம். என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு 65 பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டோம். அண்ணா பிளேட்லாம் கொடுத்துட்டாரு. அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னார். வாங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. கமான், இங்கே உட்காந்து சாப்பிடணும். இங்கே எப்படி உட்காந்து சாப்பிட்றது? ஆமாம், அங்கே அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுங்கிறாரு. இதே இடம் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அது குடிசை கூட இல்லாமல் பண்ணிட்டானுங்களே. சரி பாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏய் வீட்லேயாவது போகணும்டா. வீட்டுக்கிட்டே போய் உட்காந்து வீட்டில் உட்காந்து ரிவ்யூ பண்ணும்டா. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு பிரியாணி 150, சிக்கன் 65 பிரியாணி 250. அப்புறம் நீங்க உட்காரலாம் தரல. சாதாரண நான் இந்த மாதிரி உட்காரணும். ஏன் நீங்க சாப்பிட மாட்டேன்? ஏய் புரட்டாசி கடுப்பு ஏதாவது நான்வெஜ் பிடிக்காதலாம். என்ன ஒன்னேவா திங்க சொன்னேன், நான் தானே தின்னுக்கிறேன். கான்செப்ட் எனக்கு புரியலையே. அன்னைக்கு எப்படி வந்து சொன்னா நான் பீஃப் தானே வேற லெவல், நான் சூப்பரா கறியிலே செம்ம டேஸ்டான கறியே பீஃப் தானான்றான். அது வேற வாய், இது நார வாய். மோந்து பாரு, சும்மா மோந்து பாரு. ஐயோ இங்க என்னடா எலி? ஏய் என்னன்னா பண்றீங்க பாருடா. விநாயகர் தான் சுத்துறாரு. அந்த பையனை நான் சாப்பிட கூடாது. புரட்டாசி பெருமாளுக்குன்னா விநாயகர் அனுப்பிச்சு விட்டுருக்காருன்றான் எலிய. நான் எப்படி வியூஸ் ஏத்துறது? எலி வந்து எடுத்துட்டு போயிட போகுது. உடையுது இல்ல ப்ரோ. பீஸ் வந்து அருமையா இருக்கு ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இதெல்லாம் நான் 65 எல்லாம் கேட்டு வாங்கல. லெக் பீஸ் தான் கேட்டு வாங்கல. அதுவே கிடைச்சு. ஐம் லக்கி ஃபெல்லோடா, அதனால அதுவே கிடைச்சிது. இதுல வந்து பார்த்தா ஒரே ஒரு 2 பீஸ் இருக்கு. 150 ருபீஸுக்கு ஒரு லெக் பீஸ் வச்சு இவ்வளவு சாப்பாடு கொடுக்கறதுலாம் கன்ஃபார்மா ஒருத்தியான ஒரு தான். முட்டை வேற. ஓகே, சிக்கன் பிரியாணிக்கு மகரம் போல சிக்கன் லெக் பீஸ் பூ மாதிரி வந்துருக்கு போல இருக்கு. ஐயோ ஃபைட் வேற தராங்க எலிக்கு. எலிக்கும் ஃபைட்டு போல இருக்கு. நேரம் எலி என்கிட்ட வந்துட போகுது. நீ இங்கதான் இருக்கியா? இதுமா சாப்பிடுமா? ஐயோ நம்ம எப்பவுமே டாக்கு தானே போடுவோம். இப்ப பாத்தியா எலிக்கெல்லாம் போடுறோம் வேற மாதிரி. ஐயோ கீழே வந்துச்சு. அப்படி கேஷ் பண்ண பாரு. எலி டைவர்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்ட பாத்தியா இல்லையா? வேற லெவலு.
சிக்கன் உண்மையிலே சாப்பிட்டா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அதுவும் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி சாப்பிட்டா இருக்கு. ஒரு சிலர் நாறு மாதிரி இருக்கும்ல, அப்புறம் செம்ம சாப்பிட்டா இருக்கு இல்லை. சின்ன கோழி பொழுது அப்படி வாழை போட்டவொடனே கரைஞ்சிருச்சு. சாப்பாடும் அப்படியே நல்லவே இல்லை, அப்படியே இதுவாகுது. சூப்பரா இருக்கு தரம்னே. தம்பிக்கு நான் ஒரு ரூபாய் வீட்டு நான் சாப்பிடுவான். தவத்தை கலக்காதீங்க. ஒண்ணுமே இல்லடா. நான் வியூவர்ஸுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி உன்னை சாப்பிட வைப்பேன்னு. என்னைக்கா நான் உன்னை விட்டு சாப்பிடுவேண்ணா. 2 வியூஸ் எக்ஸ்ட்ரா யாருன்னா நானே சாப்பிட்றேன். 2 வியூஸ் எக்ஸ்ட்ரா யாருன்னா 2 சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணாங்கன்னா நானே ஒரு நாளே சாப்பிட்றேன். இந்த அவ்வளோ ஏறினாங்கதா. இன்னைக்கு நீ சட்னி ஆக்காம விட மாட்டேன். உண்மையில தரமான பேர் இருக்குது. 150 செம்ம ஒட்டான பேர். சூப்பராக இருக்கு. 1 2 8 பீஸ் 100 rupees. ஓகே தான்டா, பொறுத்து தான். மாறி போயிட்டு இது அப்போ நல்லா டேஸ்டாக இருக்கு, சாஃப்டாக இருக்கு, செம்மையாக இருக்கு. 65 பிரியாணின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சேன் 65 எடுத்து உள்ளே போட்டு பிரியாணி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, சிக்கன் பிரியாணியை கொடுத்துட்டு 65 சேர்த்து கொடுத்துட்றாங்க. இது வந்து 65 பிரியாணி. இது வந்து இந்த சாம்பார் சாதம் காலம் தான். இந்த ஏதாவது ஒரு ஹோட்டலில், கிராமத்து பக்கம்லாம் ஹோட்டலில் போய் சாம்பார் சாதம் கேட்டேன்னு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. போயிட்டு சேர்த்து உள்ளே போட்டு சாம்பார் ஊற்றி கலரி கொடுத்துருவோம். இது மம்மி ஸ்டோரின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. தரமான ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சோம். அல்டிமேட்டு. சனிக்கிழமை வந்தோம்னா மட்டன் பிரியாணி அவைலபிளாக இருக்குமா. சனிக்கிழமை வரோம், மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறோம். ஓவராலாக ஒரு சூப்பரான அருமையான ஒரு பிரியாணி. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ப்ரோ ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த கமெண்ட் வீடியோ போட்டா நான் வந்து சாப்பிடுவேன்ல. சாம்பார மொத்தமா ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. பயமா இருக்குயா. எல்லாம் சொல்ல சொல்ல சாப்பிடலாம். இங்கேயே உட்காந்து சாப்பிடலான்ட்டு நீங்கள் ஆர்வத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, எலி மட்டும் தான் சாப்பிடும். ஏன்னா எலி வந்து பயடே மாட்டேன், அட்டாக் பண்ணுறது. நம்ம அட்டாக் பண்ணி நம்ம கிட்ட பிரியாணி பிடிக்கும் பிடிக்கிறது. மம்பி படம் பார்த்தியா, அது ஒரு பூச்சி வந்து எல்லாத்தையும் அப்படியே அட்டாக் பண்ணி எலும்பு சாப்பிடலாம். அது மாதிரி நம்மளை எல்லா எலியும் ஒன்றா வந்து அட்டாக் பண்ணி பிரியாணி எடுத்துகிட்டு போயிருந்தது தானா எலி செய்யலாம் பார்த்துருக்கியா. எதுக்கு வந்து எவ்வளோ திமுக போகிறேன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னேன் எலி இருக்கு சாப்பிடுறீங்க. அதுவே நீ ஜென்ஸுக்கு அட்வைஸ் கொடுக்க மாட்டியா, அதில் அந்த லேடிஸ்க்கு மட்டுமே அட்வைஸ் கொடுக்குறேன். ஓவராலாக வந்து மீன் உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பார்த்து இந்த மாதிரி தயவு செய்து நீங்கள் வீட்டில் போய் சாப்பிடுங்க. ஸ்ட்ரிக்ட்லி வாய்ப்பு ஆகிடுது. ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி திருப்பி அப்டேட் கொடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்க. நான் வந்து என் தம்பி அன்பு தம்பிக்கு வந்து இது வாங்கி கொடுத்து வெஜிடேரியன் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு தான் கூட்டு போகிறோம். சொல்லிட்டு இது வரும்போது ஜெரி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரும்போது எல்லாரும் ஜெரி எடுத்துருவோம். நல்ல காமெடி போட்டேன். நாம எடுத்துக்குவாங்க. சாரி. சரி ஓகே, தம்பியை கொண்டு போயிட்டு நம்ம வாங்கி கொடுத்து இதைத்தான் 2 மணி நேரம் சொல்லுங்க. ஹாப்பி ஆகிட்டு நம்ம போயிடுவோம். ஓகே, அதே மாதிரி பயங்கரமாக அப்படி சொல்லுவோம். நமக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, யாருக்கும் விடுங்க. இதே மாதிரி ஏன் அடிச்சு கை வைக்கிறதுக்கு ஏன் அடிச்சுருக்கேன். நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, பை பாய்.